வகுப்புல நம்ம இசைக்கியா குறித்து பார்த்தோம். அவங்க பெரிய பணக்காரன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கத்திற்குள் மகிழ்ச்சியா இருக்கான். அவன மாதிரி நம்ம கத்திற்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு ஆக்சுவலா ஆன்லைன் வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்லைன்ல 8 to 9 ஸ்டடி நடக்கும். நாளைக்கு ஆண்டவர் என்னால கடலூர் ஊழியத்துக்கு போறதுனால ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட் ஆகிடும். ஒரு கிளாஸ் நடத்த முடியுமான்னு தெரியல ஆன்லைன்ல. வாகனம் ஓட்டிட்டு வரணும். கார்ல பின்னாடி சீட்ல உட்காந்தா கூட கிளாஸ் எடுத்துக்கலாம், வாகனம் ஓட்டிட்டு வரணும். அதனால வண்டி ஓட்ட யாரும் இல்லை. சின்ன வண்டி ஓட்ட ஆட்கள் இருக்காங்க. இதுதான் மகேந்திர எக்ஸ்பில போடுவாங்க. அதனால அந்த கார் ஓட்டுறதுக்கு, அந்த காரை பழக்கிறதுனால அதை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப பெரிய வண்டி, கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் வேணும். இன்னொரு வண்டி அதுதான் ஓட்டிடுவாங்க. ஆனா நிறைய பேர் வராங்க. அதனால பெரிய வண்டி எடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பிரயாணத்துக்கு அழைக்கவும் பண்ணுங்க. ஐயாவுக்கும் அழைப்பு இருக்கு. போஸ்டர்ல ஐயா பேரா இருக்கு. ஐயா வராங்களான்னு தெரியல. ஊழியத்துக்கு அழைக்கவும் பண்ணுங்க. ஒரு கொஞ்சம் டீமா இங்க போறோம். வேத புஸ்தகத்துல இருந்து இன்னைக்கு ஹெர்மெட்டிக்ஸ் ஒரு பாடம் இருக்கு. அப்படிதான் வேத வியாக்கியானம். வேத வியாக்கியானம் இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளாததை கற்றுக்கொள்ள போகிறோம். தானியல் தொடர்ச்சியா காரியத்துக்கு புத்தகத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு ஆன்லைன்ல சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு குடத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய கோயில் மேல் வைத்து பிள்ளையையும் எடுத்துக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசமான வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். இங்கே ஆகார் குறித்து சொல்லப்பட்டது. அப்புறம் இஸ்மாவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஆதியாகமம் 21:14 வாசி கேட்டோம். ஆபிரகாம் என்ன செய்யறான்? யாரை தொட்டி விடுகிறான்? மனைவியாக ஆகாரை சொந்த பிள்ளையாகிய அவன் மகனாகிய இஸ்மவேலை துரத்தி விடுகிறான். அது காலையில எழுப்பி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்பி அப்பவும் ஒரு துருத்தி தண்ணீர், ஒரே ஒரு பாட்டில் தண்ணீரை கொடுத்து அது ஆகாருடைய தோழர் மேல வச்சுட்டு பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். தொத்திட்டான். விட்டுறாங்க. கொண்டாடியும் பிள்ளைய தொத்திட்டான். தொத்துறது யாரு? அடையே இல்லையா? ஆகா மகன் இஸ்மவேல்.
ஆதியாகமம் ஆதியாகமம் 21:14. சரி, அதுவும் அதிகாலையில ஆபிரகாம் அவங்க ஆபிரகாம் விசுவாசத்தை அந்த விசுவாசத்தை தகப்பன் அப்படிதானே, பெரிய நீதிமான். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி என்று வேதம் சொல்லுது. ஆனா சொந்த மகன் மனைவிய ஆகார அவங்களுக்கே தெரியாது, அவங்களை வீட்டு விட்டு ஆகாரமே தெரியாது. ஆபிரகாம் பொறுத்துவாரு இஸ்மாவேலுக்கு தெரியாது. சொந்த அப்பா அவங்களை வீட்டு விட்டு திடீர்னு தொத்திடுவாருன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இஸ்மாவேலுக்கு 16 வயசு. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா 2064 கிமு. இஸ்மாவேல் எத்தனை வயசு? 16 வயது. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 102 வயசு. திடீர்னு காலையில தொட்டிடலாம். அப்ப எழுப்புறான்னு பார்த்தா ஒரு பிள்ளைய அப்பா எழுப்பும் போது பிள்ளை ஏதோ வச்சிருக்காரு பிள்ளை நிக்காது. காலையில எழுப்புறாரு அப்படின்னு பிள்ளை நினைச்சு எதிர்த்து அப்படிதானே. 16 வயசு சின்ன பையன். 16 வயசு பையன் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவன் எதிர்பார்க்கும் அப்பா எதுவும் வாங்கி வந்து போற பொழுது இதை கொடுக்கறது பொழுது இவ்வளவு காலையில எழுப்புறாரு அப்படின்னு ஆசையா எதிர்த்தா வேதம் சொல்றது கொஞ்சம் அப்பம், அதுக்கப்புறம் ஒரு துருத்தியில தண்ணீர். வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் குடிக்கக்கூடிய ஒரு துருத்திய தண்ணி குச்சி அமைச்சு கொடுத்துரும். அவ்வளவுதான். வெறும் 20 லிட்டர்ஸ் வாட்டர், 20 லிட்டர் தண்ணீரை கொஞ்சம் சாப்பாடு அனுப்பலாம். வெறுமையா அனுப்புகிறார். அது வெறுமையா அனுப்புறோம் அப்படின்னா ஒரு ஆபரகம் ஏழை கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆபரகம் மிகப்பெரிய பணக்காரர். வேற சொல்லுது ஆபரகம் மாதிரி பணக்காரன் கிடையவே கிடையாது, மிகப்பெரிய பணக்காரன். ஆனா வெறுக்கையே அனுப்புகிறார். empty handed. வெறுங்கையை அனுப்புறான். என்ன கொடுக்குறான்? கொஞ்சம் அப்பம், அப்புறம் ஒரு தோராயமா 20 லிட்டர் தண்ணி. அவன் தங்கம் கொடுக்கல, அவனுடைய ஏராளமான தங்கம் இருந்தது. தங்கம் நிறைய தங்கம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் என்ன வச்சிருந்தான்? நிறைய சேக்கல். சேக்கல் உலகத்தின் முதல் பணம். அவருடைய சேக்கல் இருந்தது. வேலைக்காரங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலம் இருந்தது, நிலங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆடு மாடு ஒட்டகங்கள் இருந்தது. ஏராளமா இருந்தது. வெள்ளி இருந்தது. அவட்ட ஒன்றும் கொடுக்கல. ஏகப்பட்ட பெரிய பணக்காரன். ஒரு பிச்சைக்காரனோட ஒரு 10 ரூபா போடுவோம், 20 ரூபா போடுவோம். அதுல 10 ரூபா கூட கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தின் முதல் பணம் சேக்கல். நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்துக்கணும் இல்லையா? உலகத்தின் முதல் பணம் சேக்கல் 2150 கிமோல. முதல் மெசொப்பொட்டேமியா, அக்காடிய
மெசொப்பொட்டாமியா. அரசன் தரம்சே, அவன் பேர் என்னது? தரம்சே. மெசொப்பொட்டாமியா இன்னைக்கு ஈராக். இதற்கு என்னது? ஈராக். உலகத்துள்ள பணம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு காசு தான் கடவுள். ஆனா அந்த காசு முதல் உலகத்துக்கு எப்போ வந்ததுன்னா, இன்னைக்கு இப்போ 2150 கிலோனா இன்னைக்கு இப்போ எவ்வளவு? 2000 இந்த விட வசதியில இருக்கோம். 4176 வருஷத்துக்கு முன்னாடிதான் முதல் பணம் உலகத்தில் வந்துச்சு. அதுக்கு பண்ட மாற்று முறைகள் தான் நடந்தது. அன்னைக்கு மெசொப்பொட்டாமியா நம்ம வரலாற்று படிச்சிருக்கோம். சிறந்த நாகரிகம் மெசொப்பொட்டாமியா நாகரிகம், உலகத்திலே பெரிய நாகரிகம் தான். அன்னைக்கு இன்னும் பெரும்பாலும் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனிங் வந்துட்டே இல்லையா? அன்னைக்கே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனிங் இருக்கு, இன்னும் இங்க போடல. ஆனா அந்த காலத்துல மெசொப்பொட்டாமியா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனிங் இருந்தது, பாத்திரம் இருந்தது, எல்லா வீடும் கல்வீடு, பெரிய படித்தவர்கள். அமெரிக்காவுக்கு சாமா சொல்றேன், அமெரிக்காவோட அமெரிக்கா 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மெத்த படித்தவர்கள், பெண்கள்லாம் படித்தவர்கள், ஓட வீடே கிடையாது, எல்லாம் கல்வீடு, எல்லாம் வசதி. முதல் நாணயத்தை, பணத்தை உலகத்துக்கு கொடுத்தது யாரு? கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? அவர்கள் தான். அந்த தேசத்துலதான் ஆபிரகாம் இருந்தான். அவருடைய தந்தை பேரு தேரா, அவன் இருந்தான். வேதம் சொல்றது நிறைய பணம் வைத்திருந்தான் ஆபிரகாம் என்று நான் வேதத்துல வாசிக்கிறோம். எத்தனாமத்துக்கு சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பணம் இருந்தது, நிறைய ஸ்டேட்டர் வைத்திருந்தான், நிறைய அவங்கள்ட்ட பணம் இருந்தது. ஸ்டேட்டர் எங்கிறது பணம் தான் மெசொப்பொட்டாமியா கலைஞர் ஏற்கனவே பணக்காரன். ஆபிரகாம் ஒன்றும் ஏழை கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வீட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அவருடைய தொழில் கூடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆபிரகாம் ஊரை அவன் மறந்த இடம் பேரு ஊர். ஊர் கரெக்டா? அவ்வளவு கரெக்டா? ஊரா கரெக்டான? இதுதான் மெசொப்பொட்டாமியா தலைநகரமா இருந்தது. அக்காடிய சாம்ராஜ்யம். அப்படின்னா அக்காடிய மொழி பேசுகிறவர்கள் அன்னைக்கு அக்காடிய மொழி பேசினார்கள். இப்ப நம்ம தமிழ் மொழி பேசணும், நம்ம தமிழ் சாம்ராஜ்யம் சொல்றோம். இதுல தமிழ்நாடு இருக்கணும். அதே மாதிரி அக்காடிய மொழி பேசினார்கள். இந்த அக்காடியர்கள் தான் உலகத்துக்கே முதல் பணத்தை கொடுத்தவர்கள். எத்தனாமத்துக்கு சொல்றோம். நீங்க ஆபிரகாமுக்கு ஏராளமான பணம் இருந்தது. ஆண்டவரே சொன்னார், எப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வைத்து நீ என்ன பண்ணிருக்க? நிறைய அடிமைகள் காசு கொடுத்து வாங்கியிருக்க. அந்த அடிமைகளை நீ என்ன பண்ண? விருத்த சேதனம் பண்ணுன்னு ஆண்டவரே சொல்ற. அது நீ சேகர் கொடுத்து வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவனோடு பேசுறார். கதிராமத்துக்கு சொல்றோம். ஏராளமான பணம் வந்தது. வரும்போதே வெறுங்கையா வரல. அவன் நீங்க வரலாறு பாத்தீங்கன்னா அந்த ஊர் என்கிற பட்டணத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கதிராமத்துக்கு சொல்றோம். 1927 பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் டாக்டர் லியோனார்ட் தலைமையில
அன்னைக்கு ஊர் இன்னைக்கு என்ன தெரியுமா? தேனியல் மக்காய. இன்னைக்கு அது பேர் வந்து இன்றைக்கு தெல் ஏல் முக்காய. இதுதான் இன்றைய ஊர். ஆயிரத்தி 1927 டாக்டர் லியான் யூகே விஞ்ஞானி. யூகேனா இங்கிலாந்து, பிரிட்டிஷ், யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் விஞ்ஞானி, ஆர்கியாலஜிஸ்ட். இதெல்லாம் ஊர் என்கிற இந்த ஆபிரகாம் வாழ்ந்த பட்டணத்தை கண்டுபிடித்தார். நீங்க 2013 பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வீட்டை கண்டுபிடித்தார். 2013 பிரிட்டிஷ் விஞ்ஞானி, தொழில் துறை விஞ்ஞானிகள் டாக்டர் ஸ்டூவர்ட் கேம்பல் தலைமையில டாக்டர் ஸ்டூவர்ட் கேம்பல் ஆயிரத்தி 2013 ஆபிரகாம் வீட்டை ஆபிரகாம் வீடு மற்றும் தொழிற்கூடம். அவன் தொழிற்கூடம் வச்சிருந்தான், அதை கண்டுபிடிச்சான். கோடிக்கணக்கான ரூபாய். இன்னைக்கு அப்படி ஒரு வீடு கட்டணும்னா ஆபிரகாம் வீடு, ஆபிரகாமுடைய ஒரு தொழிற்கூடம் தான் பெரிய அரச அரண்மனை கூட பெருசா இருக்கு. நீங்க பார்க்கலாம், ரொம்ப பெருசு. அன்னைக்கு கல்வீடு எப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் எந்த வீட்டுல இருந்தான். அங்கிருந்து தான் ஆண்டவர் அழைச்சவா போனான். ஆண்டவர் கீழ்பிடிஞ்சு வந்தாங்க, கட்டுக்கா போன இடத்துல வந்தாங்க. சேக்கல் பணம் ஏராளமாக. அது சேக்கல் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பணம். இஸ்ரேலுடைய பணம் என்னது? சேக்கல். நம்ம இந்திய பணம் என்னது? ருப்பியை. ருப்பியை எப்படி வந்து சேர்க்கா 14ஆம் நூற்றாண்டுல ஷெர்ஷான் ஒரு அரசன் தான். அவன் இந்தியாவில் முதல் ருப்பியோட பணத்தை கொண்டான். நீங்க ரூபாய் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? காசு இல்லைன்னா உடனே செய்ய முடியாது. ருபீஸ் நீங்க ரொம்ப அவசியம். ருப்பியே இந்தியில ருப்பியே, தமிழ்ல ரூபாய், இங்கிலீஷ்ல ருபீஸ். அதுதானே 14ஆம் நூற்றாண்டு ஷெர்ஷான் ஒரு மன்னர். அவருதான் மன்னர் ஃபர்ஸ்ட். நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். கரன்சியை பத்தி எடுத்துக்கிறேன்னா சரி, அதை எடுப்போம். சரி, இப்ப சேக்கல் தான் உலகத்தின் முதல் பணம். உலகத்தின் முதல் பணம் யார்கிட்ட இருக்கு? இப்போ இஸ்ரேலுடைய பணம் தான். ஒரு அதாவது இப்ப சேக்கல் தான் அந்த நாட்டுக்கு பணத்துக்கு சேக்கல் வாங்கிட்டு போனோம். நம்ம இந்திய பணத்துக்கு சேக்கலுக்கும் எதுவும் நினைக்கிறேன். ஒரு சேக்கல் சரியா தெரியல. அது செக் பணம் வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பண மதிப்பு இருக்கிறது. ஒரு சேக்கல் வந்து இந்திய மதிப்புக்கு 80 ரூபாய் நினைக்கிறேன். சரி, அப்போ சேக்கல் தான் இஸ்ரேலுக்கு போயிட்டு வர முடியும். அப்போ பாபிலோன் ஈரானுடைய பணம் தான் அவன் கட்டுக்கட்டா எடுத்துட்டு வந்து அதுதான் இஸ்ரேலுடைய பணம் கிடைக்கும். அப்போ ஆபிரகாம் வீட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெரிய அரண்மனை, கோடி, அதை கட்டணா கோடிக்கணக்கில் பணம் செலவாகும். மிகப்பெரிய பணக்காரன். வேலை சொல்லுது அவனுக்கு ஏராளமான வசதி வாய்ப்பு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா
ஆதியாகமம் 24:35 வாசிங்க. ஆதியாகமம் 24:35 வாசிங்க. கர்த்தரின் எஜமானரை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். போதும். இங்க அவர்கிட்ட வேலை செய்யற எலியேசர் என்கிற மேனேஜர் ஈசாக்கு பொண்ணு தேடி போறான். பொண்ணு வீட்டுல போய் சொல்றான், எங்க முதலாளி பெரிய அவர்கிட்ட ஏராளமான தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்கு. நான் சமீபத்துல அவருக்கு எவ்வளவு சொத்து எவ்வளவு தங்கம் சொல்லி கொஞ்சம் அதுல நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்காங்க. பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 5 லட்சம் கிலோ தங்கிறது தான். எவ்வளவு தங்கிறது தான்? 5 லட்சம் கிலோ. நீங்க ஒரு தங்கம் என்ன பல லட்சம் கோடி சொத்து வச்சிருந்தாங்க. 5 லட்சம் கிலோ தங்கம். அப்ப வெளியே 5 லட்சம் இது எவ்வளோ? ஒரு சவரன் வந்து எவ்வளவு இருக்கு? 134. ஒரு கிராம் எவ்வளோ? 16,000. தேவைப்பா 16. ஆமா, ஏற்கனவே 1.5 கோடி. சரி, 1.5 கோடி. 5 லட்சத்து 1.5 கோடி எவ்வளவு வருது? கற்பனை சொல்லுங்க. கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா செல்போன்ல? சொல்லுங்க பார்ப்போம். 5 lakhs into lakhs. அப்புறம் crores. 1.5 கோடி. 1.5 கோடி எதாவது சேர்க்கலாம். சரி, போடு. கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 5 lakh போட்டீங்கன்னா டக்குன்னு வந்துடும். எத்தனை எவ்வளவு வருது? ஜாஸ்தி வரும். ஏன்னா 1 கிலோ 1 கோடி கிலோ 5 லட்சம். அப்ப இதே வந்து 7 லட்சம் கிலோ 7 லட்சம் கோடி. சாரி, ஆமா 7 லட்சம் கோடி. 7 லட்சம் கோடி ரூபாய். தங்க வண்டி வச்சிருந்தா நீங்க பாருங்க, 5 lakh கிலோ ஒன்னு ஆச்சுன்னா என்னாச்சு? 1 கோடி ஆட் பண்ணா 5 lakh crores வருதா? அப்புறம் 1/2 கோடி, அது ஒரு 2 லட்சம் வருதா? 7 லட்சம் கோடி. நீங்க 5 போட்டீங்கன்னா 7 கோடி வரும். 5 கிலோ தான் 7 கோடி. 5 லட்சம் கிலோ. புரியுதா? எவ்வளவு இருக்குது? தங்க மாத்திரம் அதானி அம்பானி சொத்துக்களே இவ்வளவு கிடையாது. தங்கம் மாத்திரம் எவ்வளவு வச்சிருந்தான்? 7 லட்சம் கோடி வச்சிருந்தான். மிகப்பெரிய பணக்காரன். அவன் மேனேஜர் சொல்றான், எலியேசர் எங்க முதலாளி மிகப்பெரிய பணக்காரன், 7 லட்சம் கோடிக்கு தங்கமே வச்சிருக்கிறாரு. அது போய் ஏராளமே வெள்ளி இருக்கு, விளையாட்ட கற்கள் இருக்கு, ஆட்டு மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, ஏராளமான வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எத்தனாமத்துக்கு சொல்றோம்? நீங்க வேற சொல்லுது ஆதியாகமம் சார் 13ஆம் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 13:1-6. மனைவி அவன் உண்டான இடமும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு சேர்த்து செய்து வந்தார்கள். 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி
மிகுதியா இருந்தபடியா அவங்க ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த பூமி தாக்கலை அவ்வளவு சொத்து இருக்குதான், பூமி பத்துல அவ்வளவு ஆண்டு கொட்டணும், கால்நடை வேலைக்காரங்க வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி ஒரு 5 கிலோமீட்டர் இவ்வளவு அகலம் ஃபுல்லா அவனுக்கு ஆண்டு ஒட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப 5 கிலோமீட்டர் தான் எவ்வளவு சொல்லலாம், இங்க எவ்வளவு தூரம் சொல்லலாம், அவ்வளவு தூரம் ஆடு அப்படி 5 கிலோமீட்டர் ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஆடு மாடு வச்சுட்டான். ஒரு 10 ஆடு இருந்தா ஒரு 100 ஆடு இருந்தாலே அவன் லட்சாதிபதி. இதுதானே கிராமங்களுக்கு நான் போனோம், ஒரு போன வியாழக்கிழமை போனோம், கொடுக்க ஒரு ஆட்டு மந்தைகள் ஐயாவில் விழுப்புரத்துல ஒரு ஆடு 10,000 ரூபாய். எவ்வளவு ஆடு வச்சிருந்தான், இது பல லட்சம் ஆடு. வரலாற்று சொல்லுது இப்படி 5 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சர்க்கிள் எனக்கு ஒரு சிட்டி சொல்லலாம், சிட்டிக்குள்ள ஆடு மாடு அவ்வளவு சொத்து என்று நீங்க ஆதியாகமம் 13:1-6 சொல்லுது. எந்த நாமத்துக்கு சொத்துறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெத்தேலுக்கு ஆயி வரைக்கும் ஃபுல்லா ஆடு மாடு வைத்திருக்கான். ஆயி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 5 கிலோமீட்டர். இப்படி 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அவ்வளவு ஆட்டுகள் அவர்கிட்ட இருந்தது. அது மட்டும் அவருடைய ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள். கணக்கணக்களுக்கு கணக்கு கொடுக்க இல்லை, ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்ந்தான். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சோதோம் கொமோராவுக்கும் மற்ற அரசர்களுக்கும் ஒரு போர் நடக்குது. இந்த சோதோம் கொமோரா யார் இருக்கா, லோத்து இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சினையாவை ராஜாவாகிய அப்புறம் ஏலாசின் ராஜாவாகிய அயோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும், ஜாதிகளை ராஜாவாகிய தியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய ஏராமோடும் கோமேராவின் ராஜாவாகிய கிருஷ்ணாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையானோடும் செபோயிமின் ராஜாவாகிய செபேக்கரோடும் சோவான் என்னும் பெலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த நாமத்துக்கு சோதரம். அப்ப என்ன ஆச்சுன்னா, சோதோமின் ராஜா, கோமோரின் ராஜா, அத்மாவின் ராஜா, செபேன் ராஜா, சோவர் என்னும் பேராவின் ராஜாவும் போய் என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணாங்க, அதை தூக்கி போயிட்டாங்க. பேர் சொல்றது ஆதியாகமம் 14:9 கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஆதியாகமம் 14:9 சொல்லுது, இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜாக்களோடு இந்த 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். 5 ராஜாக்களோடு எத்தனை ராஜா யுத்தம் பண்ணாங்க, 4 ராஜா. 5 ராஜாக்களால் நம்ம ஜெயிக்க முடியல. சோதோம் கொமோரா அவங்க கூட்டணியில 5 ராஜாக்கள், எதிரிகள் கூட்டணியில பாத்தீங்கன்னா எத்தனை ராஜா, 4 ராஜாக்கள். 5 ராஜாக்களால 4 ராஜாக்களை ஜெயிக்க முடியல, தோற்று போயிட்டாங்க. லோத்தை குடிச்சிட்டு போயிட்டான். லோத்த மனைவியா சொத்து எல்லாம் போயிடுச்சு. ஆதியாகமம் 1:15 வாசிக்கலாம். உடனே யார் போற அவங்களை மீட்கிறதுக்கு ஆபிரகாம் போறான். 5 ராஜாக்கள் சேர்ந்து 4 ராஜாக்களை தோற்கடிக்க முடியல. ஆனா ஆபிரகாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கிறான். அப்ப அவங்க எவ்வளவு ஆட்கள் இருப்பாங்க இப்ப யோசிப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு படையை வைத்திருந்தான், ஏராளமான ஆட்கள் இருந்தாங்க, அதனாலதான் அவனால ஜெயிக்க முடியுது. அப்போ போகும்போது கூட அந்த சோதோமின் ராஜா சொல்றான், 21 வசனம், சோதோம் ஆதியாகமம் 14:21 சொல்லுது,
சோதோமின் ராஜா ஜனங்களை எனக்கு தர பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ராஜா சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாமை ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சட்டையாகிலும் பாதரட்சையாகிலும் வாழையாகிலும் நமக்கு உண்டானவர்கள் யாதவரையும் எடுத்துக் கொள்ளவே என்றார். அவன் சொல்ல ஜனங்களோட கொடுத்துருக்க தங்கத்தை எடுத்துட்டு போயிருங்க, எவ்வளவு பணம் தான் கொண்டு போயிருங்க. ராமலா சார் ஒண்ணு வேணாம், இது வேண்டாம், என் செலவுல நான் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு நல்ல பணம் அது வாங்குவதை காட்டில் கொடுப்பது வழியை வந்து கொடுத்தும் வாங்கல. நாளைக்கு நீங்க வந்து சொல்லக்கூடாது காப்பராட்டம் பணக்காரன் சொல்லக்கூடாது, எனக்கு வேண்டாம் நினைச்சதான் வாங்கி போயிடலாம். எனக்கு கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ண வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கிறான். ராஜா சரத்துல என்ன வேணா எடுத்துக்க, ஜனங்களோட கொடுங்க, நாடோடி கொடுத்துக்க போதும். எவ்வளவு ஆட்கள் இருந்திருப்பான் அவராக. மிகப்பெரிய ஒரு ஆளுமையாய் கர்த்தர் ஆபிரகாமை வைத்திருந்தார். கர்த்தநாமத்துக்கு சோதரன் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23. அத பாத்தீங்கன்னா அபிமேலெக்கு ஒரு அரசன். ஆமா, அபிமேலெக்கு அவங்க சேனாதிபதியாகிய பீகோலு ஆமா ஆபிரகாமை நோக்கி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது குமாரனுக்காவது பேரனுக்காவது நன்மை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கின்ற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு போதும். இந்த வழிய ராஜாவான யாரு பலிஸ்தர் நாட்டு அரசன் வாரான். அவன் பேர் அபிமேலெக்கு, அவனுடைய தளபதி பிகோ, 2 பேரும் வராங்க. வந்து ஆபிரகாம் பார்த்து கெஞ்சுறாங்க, எங்களுக்கு நீ தீங்கு செய்ய மாட்டேன், என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி வருவோம், நம்ம சமாதானம் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆபிரகாம் ஒரு பயன்தான். ஆபிரகாம் எவ்வளவு ஆட்கள் இருந்தா பாய்ந்திருப்பான் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆட்கள் இருந்தா பாய்ந்திருப்பான். ஆபிரகாம் ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள், ஏராளமான செல்வம் இருந்தது, ஏராளமான ஆடு மாடு இருந்தது, அவன்கிட்ட கரன்சி அவன்தான் இருந்தது, முதல் கூட சேகல் அவன்தான் இருந்தது, வெள்ளி அவன்தான் இருந்தது, நிறைய நிலங்கள் இருந்தது. அப்பேற்பட்ட ஆபிரகாமுடைய மகன் தான் யாரு? பொதுவா அப்பா எப்படி இருப்பான், கட்சி கூட வாங்க மாட்டான், அந்த பிள்ளைக்கு கேட்கறதான் வாங்கி கொடுப்பான், இருக்கப்பட்டவங்க கூட வாங்க மாட்டான். அப்போ நீங்க போறான் அப்படின்னு அப்பா ஒரு தியாகியா இருப்பான். குடும்பத்துக்கு செய்வான், பிள்ளைகளுக்கு பொதுவாக என்ன கேட்டாலும் செய்வான். அவன் நடந்து கூட போவான், பிள்ளைகள் பைக்ல வச்சுட்டு பஸ்ல கூட போவான், நடந்து கூட போவான். அதான் அவர் அப்பனுடைய மனது. ஆனா இங்க இஸ்மாயில் 16 வயசு பையன், அவனுக்கே தெரியாது நம்ம அப்பா தொட்டோம். யாராவது எதிர்பார்த்திருப்பார்களா? காலையில் தூக்கி எடுத்து ஒரே ஒரு 20 லிட்டர் தண்ணியை கொடுத்து கொஞ்சம் அப்பதை கொடுத்து தப்பிட்டாங்க. ஏதாவது சொந்த பேச்சு கொடுத்தா கூட கொஞ்சம் பரவாயில்லையா, ஏதாவது சண்டை ஆயிடுச்சு, முதல் மனையை செட்டில் பண்ணாரு, ஆகாத 2வது மனையை செட்டில் பண்ணாரு, அந்த குழந்தைய முதல் பையனை செட்டில் பண்ணாருன்னு நம்ம சொல்லலாம். ஒரு கிராம் தங்கம் கொடுக்கல, ஒரு சேக்கல் காசு கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கல, ஒரு ஒட்டகத்தை கொடுக்கல, ஒரு ஒட்டகத்தை கொடுத்து ஏறி போங்கன்னு கூட சொல்லலாம், கொடுக்கல. ஒரு வேலைக்கு ஆடு கொடுக்கல, வெறுத்தையே அனுப்பினார். அனுப்புறது யாரு? அவளம் சாதாரண வேதம் சொல்ல ஒரு தீர்க்கதரிசி, விசுவாசத்தின் தந்தை அப்படிதானே, தேவனுடைய நண்பர். ஆபிரகாம் யாரு? தேவனுடைய நண்பர். பாருங்க, நான் உங்க எழுதி போடுற வசனங்கள்லாம் நீங்க குறிச்சு வச்சீங்க. யாக்கோபு 2:23 சொல்லுது, அவன் யாரு? தேவனுடைய நண்பர். அப்புறம் ரோமர் 4:16 விசுவாசிகளின் தகவல். அப்புறம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசி. ஏன்னா ஆபிரகாம் வந்து தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுது. ஆனா அப்பேற்பட்ட ஆபிரகாம் தான் சொந்த பிள்ளை உணவு வசதி வாய்ப்பிருந்தோம், ஒரு கொஞ்சோண்டு அப்பத்தை கொடுத்து ஒரு 20 லிட்டர் தண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா பெருங்கையே அனுப்பினான். பெருங்கையே வந்துட்டான். அது யாரு? அது எங்க கொண்டு போனாங்க? வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21:17 சொல்லுது, வசனங்க பிள்ளையை எடுத்து அவன் கையினால் பிடித்துக் கொண்டு பெரிய ஜாதியாக்குவேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன்.
தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்போது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு ஒரு துறவியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். வளர்ந்து மனாந்தரத்திலே குடியிருந்து வீழ்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாராள் மனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எதிர்த்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவிட்டார். பாராள் மனாந்தரம் எங்க இருந்தா பாலைவனம். கத்தர் என்னோட மனுஷன் விரும்பி அனுப்புறான். கத்தர் என்ன பண்ற 20 லிட்டர் தண்ணி தான் குடித்தான். பள்ளியில் அப்பதான் கத்தர் என்ன பண்ற யாரை விரும்பி அனுப்புற தேவன் அல்ல. ஆகார பாக்குற ஆகார அழுகுறா, தண்ணி தீர்ந்து போச்சு. கரெக்டா? ஒரு 20 லிட்டர் தண்ணி எத்தனை நாள் தீர்ந்து இருக்கும்? ஒரு 4 நாள் சமாளிச்சாங்க. வரலாறு என்ன சொல்றது? நிறைய வரலாற்று பதிவு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். வரலாற்று ஆசிரியர்களுடைய பேரை நான் உங்களுக்கு நான் எழுதி போட விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா பெஞ்சமின் மசார், பெஞ்சமின் மசார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹனன் பார் ரவா. ஹனன் தமிழ் எழுதி போட்டேன். ரவா ரவா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹியா பார் ரவா. வரலாற்று ஆசிரியர் பேரு அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. ஹியா பார் ரவா தமிழ் எழுதுறேன். பெஞ்சமின் மசார் பார் ரவா ரவா பார் அப்பா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா 4 நாள் தாக்க முடிச்சாங்க. வனாந்தரத்துல 4 நாள் சுற்றி தெரிஞ்சாங்க. வனாந்தரம் பாரா வனாந்தரம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தண்ணி பெய்து விட்டது. ஏன்னா வெறுமை அவ்வளவு பெரிய பணக்கார பிச்சை போட்டுருந்தாலும் அதை வச்சு வாழ்ந்துருப்பாங்க. பிச்சை போட்டுருந்தாலும் மனிதன் வெறுமையா இருப்பான். ஆபிரகாம் கூட நல்ல உணர்வுல இல்லவே இல்லை. பரதேசி பேரை ஆபிரகாம் பண்ணி அப்பேற்பட்ட ஆபிரகாமே வெறுமையா தான் இருக்கலாம். நம்ம மனிதர்கள் நம்ம வெறுமையா தான் இருக்கலாம். நீங்க அதை சொல்லலாம் உழைச்சிருப்போம், பணம் உழைச்சிருப்போம். போகும்போது வெறுமையா வரும். ஆனா கத்தர் யாரையும் வெறுமையா அனுப்பல தேவன் அல்ல. ஏன்னா பிலிப்பியர் 2:6-7 சொல்லுது, நமக்காக பரலோகத்தை விட்டு வெறுமையா இறங்கினார். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பார்த்தார். தன்னை வெறுமையாக்கி அது வசன வாசிக்கா. பிலிப்பியர் 2:6-7 பிலிப்பியர் 2 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். வெறுமை ஆக்கினார். அடிமை ரூபம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல சிங்காசனத்தோடு இறங்கி வந்தார். தேவதூரம் 24 மணி அவங்களை தூசிட்டே இருப்பாங்க. பரலோகத்தை விட்டு எல்லாத்தையும் உள்ள இலக்கு வச்சுட்டு வெறுமையா வந்தார். எதுனா நம்ம வெறுமையா அனுப்பக்கூடாது. மனிதன் என்ன பண்ணா நம்ம வெறுமையா அனுப்புவோம். குடும்பம் நம்மள வெறுமையா அனுப்புவோம். எத்தனை குடும்பத்துல ஒடுலமா சொல்றாங்க. ஆபரகாமே அனுப்பிச்சிட்டா. ஆபரகாமோட நல்லவன் சிறந்தவன், தேவனுடைய நன்மையை தீர்க்கதரிசி,
விசுவாசிகளே தந்தை தந்தை அவனே வெறுங்கையை அனுப்புறான், மகனையும் மனைவியும். மற்றவனை ஏமாத்தும் மனித வெறுங்கையால அனுப்புவான். கர்த்தர் நிரப்புகிறவர். ஏன்னா வெறுமையாக்கிட்டு வந்தார். அவருக்கு தெரியும் வெறுமைனா என்னன்னு தெரியும். நம்மை நிரப்புவதற்காக தான் என்ன பண்ணார், அகத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையா வந்திருக்கிறார். அதனால உள்ளவங்களை வெறுமையா அனுப்பியிருக்கலாம். மனிதர்கள் வேலை ஸ்தலத்துல, தொழில் செய்யற இடத்துல, குடும்பத்துல வேற வெறுமையா வந்திருக்கலாம். கொடுக்க வேண்டிய போனஸ் செட்டில்மெண்ட் இல்லாம இருக்கலாம். குடும்பத்துல சொத்து கொடுக்க வேண்டிய நமக்கு பங்கு கொடுக்காம அனுப்பிக்கலாம். ஆனா கர்த்தரோ என்றால் ஒரு நாள் யாரையும் அவர் வெறுமையா அனுப்புறது இல்லை. இங்க வெறுமையா நிற்கிறாங்க வனாந்தரத்துல. 4 நாள் வெறுக்கையா, ஒண்ணும் இல்ல, தண்ணி இல்ல, 4 நாள் சாப்பாடு இல்ல. வனாந்தரம் பாருங்க, வளர்ந்துடும். மழை கிடையாது, செடி கிடையாது, மரம் கிடையாது. கடைசியில சாக கிடக்கிறார்கள். அங்கே 14 வயசு அவன் தண்ணி தாக்கத்துல அப்படியே வாங்கி கிடக்கிறான். கர்த்தர் பேசுறார், ஒரு ஊற்றை திறக்கிறார், தண்ணீர் கொப்பளித்து வருகிறது. அங்கே தானே அந்த பாரான் வனாந்தரத்துல தானே கர்த்தர் என்ன பண்ண இஸ்ராயேலை ஆசீர்வதிக்கிறார். இவனே ஒரு பெரிய தேசமா ஆக்குறாங்க. அவன் அப்பாவே அனுப்புவான். ஆனா நான் யாரையும் வெறுங்கையா அனுப்ப மாட்டேன். உன் சொந்த அப்பாவை வெறுங்கையா அனுப்பிக்கலாம். அந்த நானோட வெறுங்கையா அனுப்ப மாட்டேன். கர்த்தர் ஆகவோடு பேசி என்ன சொல்றோம், மகனை பெரிய தேசமா ஆக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த பாரான் தான் இன்னைக்கு சவுதி அரேபியா. இந்த பாரான் தான் என்னது, சவுதி அரேபியா. இஸ்ரேல் அவன் அன்னைக்கு பேர்சிபால தொத்தி விடுறான். பேர்சிபால பாரான் பாத்தீங்கன்னா 1367 கிலோமீட்டர் 100 நாள் நடக்கும். அந்த காலம் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியா எவ்வளவு தூரம், 1367 கிலோமீட்டர். அவன் அந்த வனாந்தரத்துல கர்த்தர் அவங்க தாகத்தை தீர்த்து அவங்க தேவை சேர்த்து அவனை நிரப்பினான். சவுதி அரேபியா இன்னைக்கு இஸ்ரேலுடைய வம்சத்தால் சவுதி அரேபியா. இன்னைக்கு இஸ்ரேலுடைய கட்டளை எங்க இருக்குன்னா, சவுதியில மெக்கா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு. மெக்கா உலகத்துல இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஹஜ்ஜி பயணம் போவாங்க. அது புனித ஸ்தலம் மெக்கா. இஸ்மாவேல் கல்லாராய் பாப்புலர் தந்தது எங்க, அது இப்போ இஸ்ரேல். கல்லா எங்க இருக்குன்னா, இது இருக்குன்னா அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, ஒரு பெரிய தேசம் ஆக்குவேன். உங்க அப்பா உன்னை வெறுமையை அமைச்சார், நான் உன்னை வெறுமையை விட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே மாதிரி எனக்கு சவுதி இஸ்மாயிலுடைய சந்ததி தான் அவனை ஆசீர்வதிச்சிருக்கேன். கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். உலகத்திலே ஒரு பெரிய பணக்கார நாடு அதுவும் ஒண்ணு. அவனுக்கு வருஷம் எவ்வளவு தெரியுமா வருமானம் வருது? 6 லட்சம் கோடி அவனுடைய வருமானம். எவ்வளவு? 6 லட்சம் கோடி ரூபாய் அவனுடைய வருமானம். சின்ன நாடு. ஜனத்தொகை பாத்தீங்கன்னா 4 கோடி பேர் தான். தமிழ்நாடோட சின்னது. அவங்க ரெவன்யூ எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 600 லட்சம் கோடி. மணிக்கணும் எவ்வளவு?
அதுவும் நம்ம தேசத்தோட வருமானம் அதிகம். ஒரு வருஷம் வருமானம் எவ்வளவு? 600 lakh crores. எழுதி போடுறேன். 1000 சொன்னா போதாது. சவுதி அரேபியா யாரு? இஸ்மாயிலுடைய சந்ததி. வருட வருமானம் 600 லட்சம் கோடி. அது ஜனத்தொகை எவ்வளவு? 4 கோடி தான். எவ்வளவு பணக்காரங்க வர, மிகப்பெரிய பணக்காரர். அறுநூறு லட்சம் கோடியை 4 கோடிக்கு பிரிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு பணம், பெரிய பணக்காரர்கள். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல அதிக தங்கம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதிக தங்கம் உலகத்துல அதிக தங்கம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தபடி அவங்கள்ட்ட தான் இருக்கு. பெரிய நிறைய தங்கம் வச்சிருக்காங்க. தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. மக்கா அப்படின்ற ஒரு இடத்துல ஏராளமா தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 3,23,000 கிலோ தங்க இப்பவே வெட்டி எடுத்திருக்காங்க. இருக்கு ஏராளமா தங்க. பெரிய உலகத்துல 2வது பெட்ரோலியம் அதே கிடைக்கிறனாலதான். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான். அமெரிக்கா கட்டுப்படியா உலகத்துல அதிக பெட்ரோல் எங்க இருக்குது? சவுதி. அதான் காசு, பெட்ரோல் தான் காசு. அவங்க நாட்டில் சொன்னாங்க, ஒரு வேலையை அனுப்ப மாட்டேன். சவுதி அரேபியாவா இஸ்மாயிலை ஆசீர்வதித்திருக்கிறார். அங்க 6% கிறிஸ்தவம் இருக்காங்க. இந்தியாவோட கிறிஸ்தவங்க அதிகமா இருக்காங்க. அதே கிறிஸ்தவம் இருக்காங்க. அப்ப இஸ்மாயில அப்பக்காரன் வெறுங்கையா பணக்காரன் தான். பிச்சை போட்டுக்காரவா போகுது. எத்தனையோ 1000 பொட்டக்காரங்க 1 ரோட்டா கொடுத்துருக்கலாம். எத்தனையோ வேலைக்காரங்க 1 நாள் கொடுத்துருக்கலாம். எவ்வளவு பணம் சேகர வைத்திருக்காங்க, கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் அப்பா கொஞ்சோடு தனியை கொடுத்தா மனிதன் அப்படிதான் இருப்பான். வேதம் சொல்லுது, மனிதன எந்த மனுஷனை நாசியிலே சுவாசம் உள்ள நம்பாது, யாரை நம்பாத. வெறுங்கை அமைச்சிருவான். அபரகமோட நிலைமை கிடையாது. அவனே வெறுங்கையான பிள்ளைகள் அனுப்புறானா மத்தாய மாத்திரம். அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. எப்ப எந்த தவறு யாரையும் நான் ஒண்ணு வெறுங்கையை அனுப்ப மாட்டேன். நீங்க யாக்கோபு மாமனார் லாபம் என்ன சொல்றான்? நான் கர்த்தரை எச்சரிக்கைன்னா உங்க வெறுங்கையை அமைச்சிருக்கேன். கர்த்தர் மாத்திரம் என்னை எச்சரிக்கைன்னா என்னுடைய எல்லாத்தையும் குடிக்கிட்டு உடனே வெறுங்கையா அனுப்பியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு அப்ப வெறுங்கையா உள்ள வந்துக்கலாம். ஊழியத்துல உள்ள வேலையில தொழில குடும்பத்தார நம்ம வெறுங்கையா அனுப்பியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்ண உடனே வெறுங்கையா அனுப்ப மாட்டேன். நிரப்ப எப்படி இஸ்மாயிலை ஆசீர்வதிச்சனும், எப்படி அவனை சவுதி அரேபியா ஆசீர்வதிச்சனும், அதே மாதிரி நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். சரி, முடிச்சுக்கலாமா? 1000 எத்தனை கிளாஸ் இருக்காங்க? ஆன்லைன்ல வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நாளைக்கு நான் வெளியூர் போறேன். எனக்கு சிதம்பரம் பக்கம் ஒரு மீட்டிங்கு. அதோட தயவு செய்து நீங்க நாளைக்கு கிளாஸ் நடத்த முடியல. அடுத்த வகுப்பு எப்போ நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணேன். ஆன்லைன்ல வந்து எல்லாருமே என்னுடைய நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க எனக்கு என் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். காட் ஐயா கேள்வி கேட்க எவ்வளவு கிலோமீட்டர் அந்த சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும்? ஐயா 1367 கிலோமீட்டர் கார்ல போனா ரோட்வே எழுதி கொடுத்தா. இது கல்லறை, ஆபிரகாமுடைய கல்லறை.